பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? இந்த நாளை எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆண்டவரோட பேசுனீங்களா? வேதத்தை தியானிச்சிங்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்க. அப்போ வசனத்தை தியானித்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி இயேசுவோடு இருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். சரியா? இப்படியெல்லாம் செய்தா கூட எனக்கே இதுல இருந்து விடுதலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த எண்ணம். என்னால் இதை விட முடியல, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லாம இருக்குது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ள, வேலையில, வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியம் என்னை அப்படியே அடிமைப்படுத்துது, தெரியுது, என்னால வெளியே வர முடியல, அப்படிலாம் கலங்குறீங்களா? வேத புஸ்தகத்துல ரோமர் 7:24 ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன்னா யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்பதாய் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நன்மை செய்ய ஆசை இருக்கு, நன்மை செய்ய முடியல, தீமை செய்கிறேன். பரிசுத்தமா வாழ நீ விரும்புகிற ஆசை இருக்குது, வாழ முடியல, பாவம் செய்து விடுகிறேன். அப்ப எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்துகிறது. அப்ப நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்பதாய் கதறுகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில கூட எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியல, இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்து விடுகிறேன், இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசி விடுகிறேன். அப்போ எனக்கு மிஞ்சின ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்துது, யார் எனக்கு விடுதலை தருவாங்க? உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி எழும்புது, வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள இந்த கேள்வி எழும்புது. சில சமயத்தில் எல்லாருக்குமே விடுதலை இருக்கும் போல விடுதலே கிடையாது, மரணத்துக்கு பிறகுதான் அப்படின்ற சிந்தை வந்துடும். அது பிசாசுடைய தந்திரம். அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான், அதனால வாழ நீ இப்படிதான் இருக்கணும், நீ கடைசி வரை அடிமைத்தனத்துல தான் அப்படின்னு சிந்தையை பிசாசு உண்டாக்குவான். ஆனா 8ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அவரே சொல்லுகிறார், எனக்கு விடுதலை உண்டாயிற்று, ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விடுதலை தந்து விட்டார் என்பதா சொல்லுகிறார். அப்ப விடுதலை இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய இக்கட்டா இருந்தாலும், பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், இக்கட்டா இருக்கலாம், கடனா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், மனுஷ அடிமைத்தனமா இருக்கலாம், எதுவானாலும் விடுதலை இருக்குது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அப்ப ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் விடுதலையின் ஆவியானவர். எதெல்லாம் அவங்களை விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ, அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலையாக்கி ஒரு விடுதலையின் சந்தோஷத்தை தருவார் பாருங்க. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, எனக்கு இந்த விடுதலை வேணும், ஆவியானவர் கொடுக்கிற முழுமையான விடுதலை வேணும் அப்படின்னு தாகத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி உங்களுக்கு அந்த மெய்யான விடுதலை தருவார். கேட்குறீங்களா? தகப்பனே, இயேசுவே, எனக்கு விடுதலை வேணும், ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, எனக்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமையை தாங்க, என்னை நிரப்புங்க, எனக்கு பூரண விடுதலை கொடுங்க, நான் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், நான் அடிமைத்தனத்திலிருந்து பூரணமா விடுதலையாக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.